ஜாதியில இருந்து நீங்க இவ்வளவு தூரம் பண்றியா? உங்களெல்லாம் உன் பையனை கொல்ல முட மாட்டான்னு சொன்னவங்க நாராஜன் சொன்ன சித்தி அம்மா வந்து கோர்ட்டில் இருக்காங்க. அங்கே வாங்க மாட்டோம் சார். காலையில் நாங்கள் எங்கள் கோரிக்கை நீதி வேணும். என் பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். 5 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருந்தவனை எந்திரிச்சு நீ வா விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. தண்ணி கேட்டான், பச்சை தண்ணி குடிச்சுக்கிறேன் மேடம்னு சொன்னான். ஆனால் இந்த ஃப்ளவர் சீலான்ற மேடம் வந்து கொடுக்கல. வாழை நாங்கள் தர்றோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் 5 மணிக்கு கூட்டிகிட்டு போனவனா 11 மணிக்கு செத்துட்டான். ஆனால் எங்களுக்கு 1:30க்கு தகவல் சொல்கிறாங்க, வாங்க விசாரணை உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போனாங்க. பெற்றவங்கள கூட்டிகிட்டு போய் நல்லா திடகாத்திரமாக போனமாக இருக்கான்னு சொன்னால் யார் ஒத்துக்குருவாங்க? இந்த கொலைக்கு என்ன பதிலுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவன் கேட்குறான், நாங்கள் கேட்குறோம் என்ன எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க மேடம்? அம்மா 9 மணிக்கு நாங்கள் விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் 9 மணி ஆகி அவங்க அப்பா போய் ஸ்டேஷனில் பார்த்தா யாருமே கிடையாது. வக்கீலை கூட்டிகிட்டு 11 மணிக்கு போயிருக்காங்க. அம்மா மேடம் வந்த பின்னாடி நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. மேடம் வந்த பின்னாடி நாங்கள் போய் நின்றதுக்கு அவன் இந்த மாதிரி இறந்துட்டான், தப்பிச்சு ஓடுறான். போலீஸ் வேனில் கூட்டிகிட்டு போகிறப்ப எப்படி சார் தப்பிச்சு போவான்? தம்மடிக்கு இறங்குனையா நாங்கள் விட்டோன்றாங்க. அவனை தம்மடிக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்களா இந்த போலீஸு? ஒரு விசாரணைன்னு கூட்டிகிட்டு போகிற போலீஸு தம்மடிக்கிறதுக்கு இறக்கி விடுவாங்களா? இறக்கி விட்டு அவன் ஓடுனேன்றாங்க. அவன் ஓடுற பையனும் கிடையாது, தண்ணிக்குள்ள முங்கி சாகிற வயசும் கிடையாது. விழுந்தோன்னே செத்துருவானா? அடித்து கொண்டுட்டு இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. ஆமாம், வாங்க மாட்டோம் சார். இதுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு கோரிக்கை என்னென்னா, எங்கள் கவர்மெண்ட் வேலை வேணும், என் பிள்ளைக்கு நிவாரணம் வேணும். அவன் செத்துட்டான். இதே மாதிரி வேறு எந்த ஒரு படுகொலையும் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடாது. அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள கைது செய்யணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இதே மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது காவல்துறையால். காவல்துறை வந்து காவலருக்குத்தான் காவல்துறை. ஏன்னா உயிர்களை எடுக்கிறதுக்கு காவல்துறை கிடையாது. மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு எடுத்துட்டாங்க. கொள்ளை அடிக்கிறியா, கொலை பண்ணுறியா, அவங்களெல்லாம் விட்டுடுறாங்க. அப்பாவி ஏழை மக்களை பிடிச்சி அவங்க கேஸ் போட முடியாதுன்றனால எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை என்ன தப்பு பண்ணேன்ற தகவலே சொல்லலை. என்ன காரணத்துக்காக விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலை. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் கொண்டு புலமாக கொடுக்குறாங்க சார். இதை என் பேர் கலைச்செல்வி. முழுக்க காவல்துறையுடைய சதி திட்டம்தான். திட்டமிட்டு தான் என் பிள்ளைய கொண்டிருக்காங்க. காவலருக்கு தான் நாகராஜ், சீலா, ஃப்ளவர் சீலா, காமு, இவங்க 3 பேரும் சொல்லியே இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம்டான்னு சொல்லியே கொண்டிருக்காங்க சார். இது நடந்த உண்மை. என்ன நடந்தது? விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு 5 மணிக்கு கூட்டிட்டு போனாங்க. காலையில 5 மணிக்கு நீங்க சொல்லுங்க. கூட்டிட்டு போனாங்க. எதுக்குமே கூட்டிட்டு போறீங்க? என்ன கொஞ்ச நேரத்தை விட்டுருவோமா, நீங்க வாங்கம்மா, நாங்கள் ஃபோன் பண்றோம் வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் நாங்கள் ஒரு 9 மணி போல ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. ஃபோன் பண்ணி கிடைக்கலைன்றவோ சரி என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னோம். ஒன்றுமே தெரியல. சரி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஒரு மணி இருக்கும். ஒரு அம்மா அந்த காலையில் வந்து கூட்டிகிட்டு போன அம்மா வந்து நாகராசு, அந்த ஒரு காமு, நாகராசு, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா, டிரைவரு எல்லாம் 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னேன். சரி தீபாவளி நேரம் இதா இருக்கிறதுனால கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். சரி நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போகையில நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம் சார், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, ஒன்னும் சும்மா விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட இவர் போனதுக்கு இங்க வந்து என்னைய வந்து கூட்டிட்டு வராங்க. வீட்டுல இருந்து வந்து என்னமாண்ட ஏமா வாங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார வந்து கூட்டிட்டு உள்ள உட்காந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு சார், ஏமா இந்த மாதிரி அவன் இது இறக்கி போலீஸ்க்கு வேன்ல இருந்து கூட்டிட்டு போனோம்மா, போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இருந்து அவனை இறக்கி விட்டோம், தம்மடிக்கணும் கேட்டியான், இறக்கி விட்ட உடனே அவன் ஓடி போயிட்டான், தப்பிச்சு ஓடி போயிட்டியா, ஏமா எதுக்குமா தப்பிச்சு ஓடுனேன், அவன் அப்சண்டட் ஆயிட்டியாம்மா அப்படின்னாங்க.
சரி அதுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். இங்கே வந்து அந்த அவர் சொல்கிறாரு, ஏமா உள்ளே போய் அவன் போனவே தண்ணிக்குள்ளே முழுகி இறந்து போனேம்மா அப்படின்ற. அடப்பாவி எதுக்கு சார் தண்ணிக்குள்ளே முங்குற அளவுக்கு அப்படியெல்லாம் போவேமே தேன் தப்பிக்க மாட்டியா நீங்களா சொல்கிறீங்க அப்படின்னு. ஏமா இதெல்லாம் எனக்கு பழி வந்துருமா அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்தவர் சொல்கிறாரு. அடிச்சு கொண்டுட்டாங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க. என் பையனை அவங்க ஓடி அப்சண்ட் ஆகி ஓடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்தே விடுறான்னு வச்சுக்கோங்க. மோரந்தேவா நான் பையனை வந்து 4:45 to 5 மணிக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க சார். பேர் தினேஷ்குமார். விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் போய் எழுதி வாங்கி உங்கள் பையனை அனுப்பிச்சுட்றோன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விரும்பிட்டேன். 8-9 மணி போல் நான் போய் அங்கே இருக்க தகவல் இருந்துச்சு, வண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்காங்க, போய் பார்த்தேன் இல்லை. அதோட நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். 9:45 நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். என் வக்கீலும் வந்துட்டார். வக்கீல் வந்து பார்த்ததுக்கு வக்கீலோட கேட்டதுக்கு உள்ளே இருக்கான், உங்களுக்கு அப்புறம் காட்டோம் அப்படின்னு சொன்னதோட விட்டாங்க. அதோட நான் அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். 11:30 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. 11:30 மணிக்கு வந்தாங்க. வந்து அப்புறம் எனக்கு திடீர்னு தான் இன்ஸ்பெக்டர் அம்மா கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கியான்ட்டாங்க. அதுக்கு முன்னாடியே என் மிஸ்ஸஸை போய் வீட்டில் போய் அவங்களை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. நான் வந்து நிற்க அவர் வந்து இறங்குறாங்க. பார்த்தா எங்களுக்கு கடைசிக்கு அந்தான்னு சொல்லிட்டு ஒரு மணியை போல் அவன் இறந்துட்டான். ஓடைகளை போனான். ஓடை வந்து முழங்கால தான் சார் இருக்காது. அவன் 6 அடி பையன். அவன் பேரில் மூழ்கி செத்துக்கிட்டான்ட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே எங்களை காட்டவும் இல்லை. நான் இனிமேல் எப்படி அவங்க ஸ்பாட்டில் எப்படி டெட் பாடி அவங்க எப்படி எடுப்பாங்க எந்த இதுவுமே தெரியலை. ஆனால் எனக்கு அவங்க விசாரணை நாங்களுக்குள்ள விசாரிச்சுக்க என்ன சொல்கிறாங்க, அடித்து விரட்டி விட்டு ஓடினா அடித்து தான் விரட்டினாங்கன்றாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். இப்போ வரைக்கும் அவங்க சரியான பார்க்குறது ஒரு கோரிக்கையும் இல்லை சார். எனக்கு என் பிள்ளைக்கு நீதி வேணும், எனக்கு அவ்வளவுதான். அவன் மேலே எனக்கு சரியான நடவடிக்கை வேணும். என் பிள்ளை இறந்ததுக்கு சரியான உத்தரவு வேணும், எனக்கு அவ்வளோதான். பதிவு பண்ணி அவங்க மேலே பதிவு பண்ணணும். எனக்கு சரியான தீர்வு கிடைக்கும். என் பிள்ளை இறந்ததுக்கு தேவையான தீர்வு வேணும். அவன் ஏற்கனவே நாகராஜ் ஸ்பெஷல் டீமில் உள்ளவர் ஏற்கனவே கூப்பிட்டு என்னை சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் உன் ஜாதியில் இருந்துக்கிட்டு நீங்களே இவ்வளோ தூரம் பண்ணுறியா, உங்களெல்லாம் உன் பையனை கொல்ல முட மாட்டான்னு சொன்னவனா நாகராஜ் சொன்னவர் நேரவே சொன்னவர். ஏன்ட்ட ஸ்பெஷல் டீம் காமா ஒரு சேர்ந்து சொன்ன அந்த வார்த்தையை முன்னாடியே சொன்னாங்க. நாகராஜ் காம் பண்றோம். மதுரை வண்டியூர் யாகப்பா நகரில் தினேஷ்குமார் என்ற 30 வயது இளைஞர் அண்ணா நகர் காவல்துறையினர் காலை 5 மணிக்கு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று வாகனத்திலே அவரை அடித்து துன்புறுத்தி அருகில் இருக்கிற வண்டியூர் கண்மாயிலே அவருடைய உடலை வீசி அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் விசாரணை செய்கிறோம், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து பின்பு நாங்கள் அவரை வெளியில் அழைத்து டீ குடிப்பதற்காக அனுப்பினோம். அவர் ஓடி தற்கொலை செய்து கொண்டார் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். காவல்துறை திட்டமிட்டே தினேஷ்குமாரை அடித்து கொலை செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பட்டியலின மக்கள் மீது இதை போன்ற காவல் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 3-4 மாதத்துக்கு முன்பாக அஜித்குமார் அவர்கள் மடப்புறத்தில் இதே போல காவல் மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை தமிழக அரசு இதுவரை இந்த காவல் மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ இதே போன்ற நிகழ்வை நிகழாமல் இருப்பதற்கோ எந்த விதமான வழியும் செய்யாமல் தொடர்ந்து இதுபோல நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள், ஏசி தலைமையிலான உதவித்துறை அதிகாரிகள் இதுபோல பட்டியலின இளைஞர்களை விசாரணை என்ற பெயரிலே துன்புறுத்தி வருவதாக இங்கே இருக்கிற இயக்கங்களும் இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை தமிழக அரசு உடனடியாக அண்ணா நகர் காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட தினேஷ் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது இங்கே இருக்கிற சமூக இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் அனைவரும் அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள்.